வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம், அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருவோம். என்ன கேள்வின்னா, நமக்கு சொந்தமான ஒரு விஷயத்த நம்மளை தவிர அடுத்தவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த பதிவினுடைய முடிவில் சொல்கிறேன். பதிவுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப எளிதான விஷயத்த, ரொம்ப ஈஸியான விஷயத்த எல்லாராலையும் பண்ண முடியும்னா அதாங்க கோவப்படுறது. கோவப்படுறது ஆளே கிடையாது, எல்லோரும் படுவோம். ஆனால் கோவம் எங்கே, யார்கிட்ட, எப்படி, எதற்காக நம்ம படுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். கோவத்தால் இங்கே பல பேர் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏன் வாழ்க்கையே இழந்திருக்காங்க. கோவப்படக்கூடாதுன்னு சொல்லலை, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது. அது ரொம்ப ஈஸியான விஷயம். யார்கிட்ட வேணால் எப்போ வேணால் கோவப்பட்டுக்கலாம். ஆனால் அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அந்த கோவத்தால் உங்கள் பேரை இழந்துடக்கூடாது, உங்கள் மரியாதை இழந்துடக்கூடாது, உங்கள் சுயத்தை இழந்துடக்கூடாது. ஸோ கோவப்படுங்க, நியாயமாக படுங்க, எதுக்கு எடுத்தாலும் படாதீங்க. பொறுமையாக இருக்கிறது கஷ்டம், ஆனால் கோவப்படுறது ஈஸியானதை நீங்கள் சூஸ் பண்ணுறதை விட கஷ்டமான சூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அந்த கேள்விக்கான பதில் சொல்லவா? நமக்கு சொந்தமான விஷயத்த அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது நம்மளுடைய பெயர் தான். நம்மளை தவிர அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பாய், அன்பு அரக்கன்.